என்ன பிரதர், ராஜா தியேட்டருக்கு படம் பார்க்க போயிருந்தீங்களாமே, என்ன படம்? தெரியாதுங்களா? எதிர் வீட்டு ஜன்னல். நல்ல படம், நல்ல படம். படத்துல ஹீரோ ஹீரோயின் யாரு பிரதர்? ஹீரோ நம்ம பழனிசாமி சாரு. அடடே, ஹீரோயினை ஏத்து விட்டு இண்டிபெண்டன்ட் பொண்ணு. ஓஹோ, என்னங்க நான் சொன்ன சரிதானே? லவ் ஸ்டோரியோ? முழுக்க முழுக்க லவ் ஸ்டோரி, அமர காதல் காவியம். படத்துல கிளைமேக்ஸ் என்ன பிரதர்? நீங்க 2 பேரும் உதவாங்கிறது. ஓஹோ, எங்களை கை நீட்டு அடிக்கிற அளவுக்கு காதல் வளர்ந்துருச்சா? ஆமாண்டா, நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன். இப்ப அதுக்கு என்ன? லவ் பண்றேன்னா ஓப்பனா சொல்ல வேண்டியதானடா, அதுக்கு ஏன்டா அந்த திருட்டு புத்தி? அட நீ ஒண்ணு, அவன் பர்சனாலிட்டி மேல அவனுக்கே நம்பிக்கை இல்ல. எங்க அந்த பொண்ணு மயங்கி உன்ன லவ் பண்ணிடுவோம் நினைச்சுதான்டா உன்னை கழட்டி விட பாக்குறான். ஆமா, இவன் பெரிய மன்மத குஞ்சு. இவனை பார்த்தோன்னே இந்த பொண்ணு அப்படியே மயங்கி லவ் பண்ணிட போறான். சரிதான், போங்கடா. சரிடா, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நான் இதை சேலஞ்சா எடுத்துக்கிறேன். நான் அந்த பொண்ணை லவ் பண்ணி காட்டுறேன் இல்லையான்னு பாரு. சரிடா, உனக்கு சாமர்த்தியம் இருந்தா நீ பாரு, எனக்கு சாமர்த்தியம் இருந்தா நான் பாக்குறேன். கிளம்புங்க. ஓகே, இனில இருந்து நமக்குள்ள பேச்சுவார்த்தை வேண்டாம். நான் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டா நீயா வந்து பேசு, நீ லவ் பண்ணிட்டீங்கன்னா நானா வந்து பேசுறேன். ஓகே வெங்கட், நீ தான் இதுக்கு நீதிபதி, என்ன சொல்றேன்? சாரி பிரதர், நீதிபதி ஆற அளவுக்கு எனக்கு ஒன்னும் வயசாகல. எங்களுக்கு இளம ஊஞ்சலாடுது. நானும் இந்த போராவளை குதிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். வெங்கடா, உன் பர்சனாலிட்டிக்கு உனக்கும் இப்படி ஒரு ஆசையா? நீ என்னமோ கொஞ்சம் கலரா இருக்கிற, அதுக்காக என்ன வேணாலும் பேசுங்க அர்த்தம் இல்லடா. இத பார், ரஜினிகாந்த் ஆயிரக்கணக்கான லவ் லெட்டர் வருதுன்னா எப்படிங்கிறண்டா? அந்த ஆளு என் கலர் தான். இனிமே நான் உங்க 2 பேத்துக்கு பேச போறதா இல்ல. கூடி சீக்கிரம் அந்த பொண்ணை நான் லவ் பண்ணி காமிக்க போறேன்டா. அதுக்கப்புறம் நீங்களா வந்து எங்க கூட பேச போறீங்க. என்ன வரட்டா? டேய் இல்லடா, சூதாட போனாலும் நியாயம் தர்மம் வேணும். இவன் எதிர் வீடு, அந்த பொண்ணு வீட்டுல நம்மளை பத்தி தப்பான பிரச்சனை பண்ணி வைக்க கூடாது. கொஞ்சம் சொல்லி வை. என்னடா கால் விழுந்துச்சா? எனக்கு என்னைக்குமே முதுகுல குத்துற பழக்கம் கிடையாது. நீங்க 2 பேரும் அதை செய்யாம இருந்தா போதும். வர்றேன்.
மன்னவனின் மார்பினில் உறவாடு. நீங்க ஸ்டூடெண்ட்ஸுங்களா? உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருக்காடா? சொல்லுங்கடா. கேவலம் ஒரு குரங்கு பொம்மையை வரைஞ்சு வச்சு திருச்சியிலிருந்து வந்த இந்தி பண்டிட்னு எழுதி வச்சிருக்கீங்களே, இது நியாயமா? இது தர்மமா? இது முறையா? மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்கடா. மாதாவை விட பிதாவை விட குருதாண்டா நமக்கு கண்கண்ட தெய்வம். அவர் நமக்கு கண்கள் மாதிரிடா, நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டிடா. அவருக்கு இப்படி ஒரு கலங்கத்தை உண்டு பண்ணிட்டீங்களே. என் மாணவ மணிகளே, இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேடா. இந்த அவமானத்தை எப்படி சகிப்பேன்? ஐயோ, நான் இனி என்ன செய்வேன்? இந்த கலகத்தை எப்படி போக்குவேன்? எப்படி போக்குவேன்? சாரி சார், எவனோ தெரியாம எழுதிட்டா சார், மன்னிச்சிருங்க சார். எனக்கு எல்லாம் தெரியும். காளான்களும் புல்லுருவிகளும் கோடாலி காம்புகளும் எல்லா கல்லூரிகளிலும் உண்டு. அவர்களை திருத்தவே முடியாது. பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும். இது ஆசிரியருடைய தலைவிதி. மாணவர்களே, இந்த மணியான மாணவனை பாருங்கள். இவனை கண்டு திருந்துங்கள். வாழ்ந்தால் இவனை போல் வாழ வேண்டும், உயர்ந்தால் இவனை போல் உயர வேண்டும். இவன் உங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி. சார், என் பேரு ராஜேந்திரன் சார். நல்ல பெயர், அழகான பெயர். போய் உட்கார். உங்களுக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? 2 பேர் குத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களே, குழந்தையை பெத்தா மட்டும் போதுமா? அது எப்படி வளர்க்கணும் அக்கறை வேணா? என்னப்பா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. என்ன நடந்தது? என்ன நடந்ததா? ஒரே ஒரு நிமிஷம். நான் மட்டும் கொஞ்சம் ஏமாந்திருந்தா போதும், இந்நேரம் உங்க குழந்தை மேல ஒரு பெரிய லாரி ஏறி இருக்கும். நல்ல நேரத்துல நான் வந்து காப்பாத்தினேன். என் பிள்ளை மேல லாரி ஏறி இருந்தா எங்க எது என்ன இருக்கும்? எப்பா, யார் பத்த பிள்ளையோ நல்ல நேரத்துல வந்து என் பிள்ளைய காப்பாத்தினேன். நான் சாகர வரைக்கும் கண்டிப்பா உன்னை மறக்க மாட்டேன்ப்பா. உன்னை மறக்கவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நல்ல நேரத்துல வந்து நீங்க காப்பாத்துறீங்க. பரவாயில்ல பரவாயில்ல. நான் எழுத்து வீட்டுல தான் குடியிருக்கிறேன். திடீர்னு சாதாரணமா வெளியே வந்து பார்த்தேன். வந்து பார்த்தா ரோட்ல 100 மைல் ஸ்பீட்ல ஒரு பக்கமா லாரி வந்துட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் உங்க குழந்தை வந்துட்டு இருக்குது. அதுவும் வருது இதுவும் வருது. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. அப்படியே உடம்பு படி எல்லாம் எந்திரிச்ச மாதிரி ஆயிருச்சுங்க. கடைசியா துணிஞ்சு உயிரை கொடுத்து காப்பாத்திட்டேன். மகராசனா இருப்பா. ஏண்டி, பின்னல் பண்ண ஆரம்பிச்சா உனக்கு உலகம் போறதே தெரியாது. குழந்தைய வாங்கடி. கொடுங்க. பரவாயில்ல பரவாயில்ல. நீங்க உங்க வேலையை பாருங்க. நான் வேணா குழந்தைய வச்சிருக்கேன். எழுத்து வீடு தான் என் வீடு. நீங்க வேலை முடிஞ்ச உடனே நீங்களே வந்து குழந்தைய எடுத்துக்கலாம். எழுத்து வீட்டுல நான் இருக்கேன். என் பேர் பழனிசாமி. உனக்கு எதுக்குப்பா வீண் சிரமம்? கொண்ட. நோ நோ, இதுல என்னங்க சிரமம் இருக்கு? எனக்கு என்னமோ உங்க குழந்தைய பார்த்தோன்னே ஒரு இது, அது எனக்கு எப்படி சொல்றதே தெரியல. ஆமா, குழந்தைக்கு என்ன பேர் சொன்னீங்க? பப்பி. பப்பியா? நாட்டிய பேரொழி பத்மினியை கூட பப்பி பப்பின்னு எல்லாரும் செல்லமா சொல்லுவாங்க. ஆனா இந்த குழந்தை அதே மாதிரி வந்துருங்க. எனக்கு என்னமோ தெரியுது, இது அதே மாதிரி வரப்போகுது. பப்பி மாதிரி வருவாளா? ஆமாங்க. வாய் முகூர்த்தம் அப்படியே வரட்டும். அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? எழுத்தாப்பதான் என் வீடு. நீங்க வேலை முடிஞ்சோடனே நீங்களே வந்து குழந்தைய எடுத்துக்கலாம். போயிட்டு வரட்டுங்களா? வர்றம்மா. ஐயோ, என் புச்சி, என் கண்ணு அக்கா மாதிரி. இந்த பையனுக்கு தான் நம்ம குழந்தை மேல எவ்வளவு ஆசை. அடியே, நாட்டிய பேரொழி பத்மினி மாதிரி வரும்னு சொல்லிட்டு போறான். நல்ல பையன்.
குழந்தை என்னமா கொஞ்சரா என்னமா கிள்றா என்ன அழகா பேசுறா. நானும் தான் பெத்தேன். ஒரு நாளாவது நான் அழகா கொஞ்சிருப்பனா? அடியே எது முடிடி பேர் பழனிசாமியா? ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன். என்ன பழனிசாமி, என்ன யாராவது வீட்டுக்கு உரமுறை வந்திருக்காங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏன் இல்ல கையில குழந்தையும் எதுவும் நிக்கிறீங்களா? எழுத்து வீட்டு குழந்தை சும்மா ஒரு பிரியத்துல ஒரு பாஸ்டல் எடுத்து வச்சிருக்கேன். அது சரி, வயசு வந்து ஒரு பொண்ணு எதிர் வீட்டுக்கு வந்துட்டா போதுமே, அந்த வீட்டு குழந்தைங்க மேல பாசம் பொங்கி வழியுமே. நடக்கட்டும் நடக்கட்டும். ஒழுங்கா உன் தேய்க்கிற வேலையை பாராடி. ஊர்ல என்ன பண்ண உனக்கு என்னடா? என்னங்க வீட்டுல யாரும் இல்லீங்களா? யாரு? இது சார், உங்களுக்கு யார் வேணும்? PSG ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஹிந்தி ப்ரொஃபஸரா இருக்காரு மிஸ்டர் ஐசி கோவிந்தசாமி. அவர் வீடு தானுங்களே? ஆமா, என் ஃபாதர் தான். என்ன விஷயம்? நான் ஹிந்தியில கொஞ்சம் வீக்கு. உங்க ஃபாதர் கிட்ட டியூஷன் படிக்கலாம்னு வந்தேன். ஓஹோ, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பாத்ரூம்ல இருக்காரு. வந்து உட்காருங்க. வாங்க உட்காருங்க, இது வந்துருவாரு. Excuse me. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங். யாருப்பா? என்ன தெரியலங்க, காலையில காலேஜ்ல கூட உங்க மாதிரியே ஒரு பையன் குரங்கு பொம்மெல்லாம் போட்டு. ஓ, நம்ம ஏ குரூப் ஸ்டூடெண்ட் இல்லையா? எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. ஆமா, என்ன விஷயமா வந்த? சொல்லுப்பா. நான் வந்து உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு. சும்மா ஃப்ராங்கா சொல்லுங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? டாடி, இவர் ஹிந்தில ரொம்ப வீக்கா, உங்ககிட்ட டியூஷன் படிக்கலாம்னு வந்திருக்காரு. ஆமா சார். டியூஷனா? ஆச்சரியமா இருக்கு. இந்தாமா காபி கொண்டு வா. உட்காருப்பா. சிரம். வீக்கெண்ட் சொன்னா எப்படி? இப்ப இருக்க சிலபஸ் படியா இல்ல ஆரம்பத்துல இருந்து ஹிந்தில தகராறா? எனக்கு ஹிந்தினா ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் மந்தம் தான் சார். தட்ஸ் ஆல் ரைட். இனிமே நீ அதை பத்தி கவலைப்பட அவசியம் இல்ல. என்கிட்ட டியூஷன் படிச்ச நிறைய பேர் எனக்கு பல இடங்கள்ல லெக்சர்ஸா ப்ரொஃபசர்ஸா இருக்காங்க. ஓகே சார். அப்போ ஃபீஸ் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா நான் இப்போ No, 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 no. எனக்கு அட்வான்ஸ் எதுவும் தேவையில்லை. மந்த்லி 100 rupees. எனக்கு என்னன்னு சொன்னா ஆரம்பத்துல இருந்து ஒழுங்கா படிக்க வரணும். இடையில பிச்சுக்காம தான் சரி. சரி சார். நாளைக்கு சாயந்தரம் கரெக்டா 6 மணிக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். சார், நீங்க என் வீட்டுக்கு வர்றதை விட நான் உங்க வீட்டுக்கு வந்தா என்ன சார்? நோ நோ, நீ என் வீட்டுக்கு வர நல்லா இல்ல. ஏன்னா இங்க ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஏமாந்துட்டியாமா? ஐயோ சிச்சோ, ஏமாந்துட்டியா நீ? உன் அட்ரஸ் சொல்லு, நானே அங்க வந்துடுறேன். 1/23 பாரதியார் ரோட், பிஎன் பாளையம் சார். பாரதியார் ரோடுன்னா விமன்ஸ் பாலிடெக்னிக் ஆப்போசிட்ல இருக்கு அந்த ரோடு தானே? ஆமா சார். சார், அந்த வீதியில நாய்கள்லாம் ரொம்ப அதிகம். வந்து ஏதாவது கடிச்சு வச்சிரு சார். நீ அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. நாளைக்கு கண்டிப்பா நான் வந்துருவேன். அப்ப நான் வரேன் சார். இருப்பா, காஃபி வந்துருச்சு, சாப்பிட்டு போ. தேங்க்ஸ்.